ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப் சேனலில் குக் வித் கோமாளி ஷோவில் பண்ண கனி கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு கர்ட் ரைஸ் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட ஊறுகாவோ வத்த குழம்போ இருந்துச்சுன்னா இது உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா கர்ட் ரைஸ்லையும் அதே மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவை இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அப்பளத்தை நல்லா பொரிச்சிட்டு நொறுக்கி வச்சுக்கணும். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடியாக வச்சுக்கணும். ஒரு பாலாக எடுத்து அந்த மைதா மாவு தண்ணியில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு திரும்ப டபுள் கோட்டுக்காக திரும்ப மைதா மாவு தண்ணியில் அதை ஃபுல்லாக டிப் பண்ணிக்கணும். திரும்ப ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா அப்பளம், அதுலேயும் நல்லா போட்டு ரோல் பண்ணோன்னா நல்லா மேலே லேயர் ஃபார்ம் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா 5 to 10 minutes தான் ஆகும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இதெல்லாம் இந்த ஒரு பாலாக இந்த மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சதும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒன்றா போட்டு பொரித்து எடுத்தோன்னா தயிர் சாதம் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இது எல்லா கிட்ஸுக்கும் இது ஸ்பெஷல். இந்த சாஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.